வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு ஸ்நாக் ஐட்டம் ரெசிபி. நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி பேர் வந்து பொடலங்காய் ரிங்ஸ், அதாவது ஸ்னேக் ரிங்ஸ். அது செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். இங்கே வந்து ஒரு கப் பொடலங்காய் எடுத்திருக்கேன். அந்த பொடலங்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நல்லா க்ளீனாக எடுத்தாச்சு. அப்புறமா வந்து ஒரு கப் கடலை மாவு, அப்புறமா 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, அப்புறமா ஒரு டீஸ்பூன் காரத்துக்கு மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா அதிகமாக ஆக்கிங்க, வேணான்னா கொஞ்சம் கம்மி போட்டுக்கோங்க. ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி. ஸோ வாங்க இப்போ பார்க்கலாம் இது எப்படி செய்யலான்னு. இப்போ நம்ம ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் மூணுத்துமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதே டைம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணி நல்லா இது கொஞ்சம் கரையிற மாதிரி நல்லா டிசால்வ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் அது வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகும். ஸோ அது மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம மாவு வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நல்லா தண்ணியில் கரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இது வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவு கூட மிக்ஸ் பண்ணிடலாம். வாங்க. அப்புறமா அதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு பதத்துக்கு இப்போ கரைச்சிக்கலாம். நீங்கள் சுத்தமான கை வச்சு கூட கரைச்சிக்கலாம், இல்லைனா விஸ்கர் வச்சு வேணா கூட நீங்கள் கலந்து எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம மாவு நல்லா கரைச்சி பஜ்ஜி மாவு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ மாவு ரெடியாக இருக்குது. நீங்கள் வேணால் இதில் சோடா மாவு ஆட் பண்ணிக்கலாம், பட் நான் சோடா மாவு ஆட் பண்ணல இதில். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சாட் மசாலாவில் கொஞ்சமாக பாதியாக போட்டுருங்க. பாதி வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். ஸோ அப்போ இன்னும் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பொடலங்காய் ரிங்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து கடாயில் எடுத்துட்டோம். அது நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ரிங்ஸை போட்டு அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். வாங்க. நல்லா பேட்டரில் முக்கி எடுத்து நம்ம இதில் விட்ட வேண்டியதான். பசங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஆர்டினரி வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி போடுறதுக்கு பதிலாக இது மாதிரி ரிங்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரிங்ஸ்னும் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறமா அது ஹெல்த்துக்கும் உங்களுக்கு தெரியும், பொடலங்காய் ரொம்ப நல்லது, அதுவும் உடம்புக்கு நல்லது, காய் சாப்பிட்டா மாதிரியே இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இது பொடலங்காய் ரிங்ஸ்லாம் நல்லா ரேஸ் ஆகிடுச்சு. இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆகிடுச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். இதெல்லாம் வந்துருச்சு. இதை பாருங்கள், நம்ம ஒரு ரிங்கு நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம மீதி வெட்டி வச்சுருக்கிற ரிங்லாம் கூட ஃப்ரை பண்ணி எடுத்து பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான க்ரன்ச்சியான புசுசான பொடலங்காய் ரிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது மேலே சாட் மசாலா போட்டு நல்லா தூவி விட்டுருக்கேன். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து சுட சுட இது மாதிரி ஒரு பொடலங்காய் ரிங்ஸ் வந்து ஈவினிங் டைமில் டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு பஜ்ஜி, ரெகுலர் ஆனியன், அப்புறமா உருளைக்கிழங்கு, வாழைக்காய் பஜ்ஜியோட இது போட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு உடம்புக்கும் நல்லது, காய் சாப்பிட்டா மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.